அமோல் ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டர் இப்போது உங்கள் அண்ணா நகர் மற்றும் டி நகரில் 20 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிசியோதெரபி டாக்டர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மூட்டு வலி, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, முதுகு தண்டுவடம் பாதிப்பு, பாதம் மற்றும் குதிகால் வலி, பக்கவாதம், ஆட்டிசம், கை கால் மரத்து போவது ஆகியவற்றுக்கு அமோலில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவையே பெருமைப்பட வச்சவங்க தான் கஜிமா. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்ட் யங்கஸ்ட் கேரம் சாம்பியன். வேர்ல்ட் சாம்பியனோட ஹோம் டூர் பார்க்கலாமா? தாராளமா வாங்க. நாங்கள் வாடகை இருக்கிற வீடு வந்து பாருங்க. இல்ல இது கம்மி தான் எங்களுக்கு. என்னன்னா ஏன்னா எங்களுக்கு வைக்கிறதுக்கு இங்க இடம் கிடையாது. எல்லாரும் வந்து டிராபிஸ் வாங்கின டிராபிஸ் எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணி காமிப்பாங்க. ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. இங்க இடமும் கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழுகும். அதனால இங்க நம்ம இந்த இடத்துல இருந்து ஃபுல்லா தண்ணி ஒழுகும். நாங்கள் தூங்குறதுக்கும் இடம் இருக்காது. மழை பெய்யுற நேரத்துல ஏதோ ஒரு ஓரத்துல தான் நாங்கள் படுத்துட்டு இருப்போம். அதே மாதிரி பாருங்க, இங்க ஃபுல்லாவே அதுவும் டிராஃபி தான். அந்த பாக்ஸ்ல இருக்காம அந்த பாக்ஸ்ல இருக்க டிராஃபி, அங்க டிராஃபி. இது பாருங்க மேல அந்த அந்த பக்கத்துல இருக்கிறதும் டிராஃபி தான். ஆமா, அந்த எண்ட்லயே இருக்கிற டிராஃபி. உள்ள வந்து பாருங்க, உள்ள ஃபுல்லா கூட கப்பு தான் இருக்கும். அந்தந்த பாக்ஸ்ல போடுது. ஏன்னா வெளியே நாங்க அழகுப்படுத்தணும்னு ஆசை, எங்களால அழகுப்படுத்த முடியல. எல்லாமே தான் ஈவெண்ட்ஸ்ல வாங்குறது தான். அந்த இது பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லாவே வந்து இதா தான் இருக்கும். எங்களுக்கு டிராஃபி தான் இது. ஆட்டோ ஓட்டுறேன். நான் ஆட்டோ ஓட்டுறதுனால வந்து போதிய வருமானம் இருக்காது. கலிஃபோர்னியாவுக்கு போகணுன்னா எங்களுக்கு பண உதவி வேணும். சாதாரணமாக போக முடியாது. ஒரு 3 லட்ச ரூபா தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் வந்து ஃபெட்ரேஷன் வந்து 1.5 லட்ச ரூபா உடனே கட்டணும், 10 நாளில் கட்டணும். அப்போ தான் உங்களுக்கு விசாலாம் போட முடியும், டிக்கெட்லாம் எடுக்க முடியும்னாங்க. நடு ரோட்டில் நின்று நம்ம வந்து அழுது ஆண்டவனாண்ட ப்ரேயர் பண்ணோம். கடவுளை ஏன் எங்களை சோதிக்கிற, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இருக்கோம், எங்களுக்கு ஏன் இது மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. நான் இன்னொன்று கவனிச்சேன். இது வேர்ல்ட் சாம்பியன். இது காரணமா வந்து கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அதை மென்ஷன் பண்ணி அவங்க எழுதி வச்சிருப்பாங்க ஐ எம் வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்ட்டு. நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு கவர்ல சர்டிஃபிகேட் தான், எல்லாமே சர்டிஃபிகேட் தான். இது ஃபுல்லா சர்டிஃபிகேட் தான். டிஸ்ட்ரிக்ட் லெவல், நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல் எல்லாமே சர்டிஃபிகேட் தான். எந்த விளையாட்டு துறையில எடுத்தாலும் நீங்க வந்து இன்டர்நேஷனல்ன்றது ஒரு பெரிய கனவா இருக்கும். அந்த கனவோட தான் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணாங்க. அந்த கனவோட தான் அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த கோல்டு கிடைச்சிருக்குதுன்னு நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கேன். பேச முடியல அந்த சிச்சுவேஷன். யூத் சென்ட்ரல் தமிழர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவையே பெருமைப்பட வச்சவங்க தான் கஜிமா. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்ட் யங்கஸ்ட் கேரம் சாம்பியன். அதாவது இன்னைக்கு இந்த நேரத்தில் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு கேரம் சாம்பியனாக இருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு, நீ எப்படி அவன் பொண்ணை போய் கேரம் சாம்பியன் ஆக்க போகிற அப்படின்னு கேட்டவங்க மத்தியில் இன்னைக்கு வேர்ல்டு சாம்பியன் ஆக்கியிருக்காரு. ஸோ வாங்க நம்ம மேலே போய் பார்ப்போம் வீடு எப்படி இருக்குது. ஸோ நம்ம அவர்கிட்டயுமே சில வார்த்தைகள் பேசலாம். வணக்கம் சார். ஸோ நஜிமா மேம் கேரமில் வேர்ல்டு யங்கஸ்ட் சாம்பியன் ஆகிருக்காங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் ஃபர்ஸ்ட் அப்பாவா? இந்த ஃபீலை நம்ம வந்து ரொம்ப வந்து மன ரீதியாக வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு வலிச்சுது. இது இந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க பேச முடியல அந்த சிச்சுவேஷன். அவங்க வின் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. வின் பண்ணாங்க. காடுக்கு தான் ரொம்ப ஃபஸ்ட்டு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே கேரம் போர்டில் காஜிமாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. அவங்க என் பையன் இவனும் ஜூனியர் நேஷ்னல் சாம்பியனு. இவங்களாம் ஆடுறது பார்த்து இவன் கூடலாம் ஆடிருப்பாங்க. இவங்களாம் ஆடுறது பார்த்து காஜிமாவுக்கு இப்போ நானும் விளாட்றேன்பா அப்படின்னு, சரி கேர்ள் தானே கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்தோம். அவங்க வந்து 7 வயசுலேருந்து விளையாட ஆரம்பித்தாங்க. 7 வயசில் விளையாடி இன்றைக்கி வந்து அவங்க வந்து 7க்கு முன்னாடி விளையாட்டாங்க. ஆனால் 7 வயசுலேருந்து அவங்க ஷைன் ஆனவங்க. 7 சின்ன வயசுலேருந்தே விளையாடினாங்க. அவங்க 7 வயசுலேருந்து தான் அவங்க ஷைன் ஆக ஆரம்பித்தாங்க. கேடட் பிரிவில், சப் ஜூனியர் பிரிவிலலாம் விளையாட ஆரம்பித்து அவங்க வந்து நிறைய மெடல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து போகிற மேட்சஸ்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு அந்த நுணுக்கு முறையோடு விளையாடுவாங்க. இங்கே பசங்க பெரிய பசங்க கூட விளையாடுறதுனால அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த நுணுக்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு விளையாடி வந்து நிறைய மெடல் எடுத்திருக்காங்க. கேடட் பிரிவில், சப் ஜூனியர் பிரிவில், நேஷனல் பிரிவில் வந்து எல்லாமே கோல்டு மெடல் நிறைய எடுத்திருக்காங்க. சீனியர் பிரிவில் போயிட்டு டீம் சாம்பியன்ஷிப்பில் வந்து 2 வாட்டி கோல்டு எடுத்திருக்காங்க. 2 வாட்டி வந்து ஒன்றில் வந்து 8th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க, ஒன்றில் வந்து 3rd பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. ஃபெட்ரேஷன் வின்னர். மெயின் வந்து இந்த வேர்ல்டு கப்புக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு பாயிண்ட் வேணும். பாயிண்ட் தான் வேர்ல்டு கப்புக்கு போக முடியும். அந்த தருணத்தில் வந்து ஹைதராபாத்தில் நடந்த ஒரு ஃபெட்ரேஷனில் வந்து வின்னர் அடித்தாங்க. அந்த பாயிண்ட் வச்சுட்டு நம்ம குவாலியரில் வந்து நேஷனல் நடந்தது, அதில் 3rd வந்தாங்க. இந்த 2 பாயிண்ட் வச்சு தான் நம்மளுக்கு வந்து அவங்க வேர்ல்டு கப் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது.
ஸோ சார் எங்களுக்காக நம்ம வேர்ல்ட் சாம்பியனோட ஹோம் டூர் பார்க்கலாமா? தாராளமாக வாங்க. நாங்கள் வாடகை இருக்கிற வீடு வந்து பாருங்கள். வீடு ஃபுல்லாக ட்ராஃபியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்குள்ளாக தெரியும். அது முன்னாடியே வந்து இவ்வளோ டிராஃபி இருக்கே சார். இல்ல இது கம்மி தான் எங்களுக்கு. என்னன்னா ஏன்னா எங்களுக்கு வைக்கிறதுக்கு இங்க இடம் கிடையாது. ஆக்சுவலா நாங்க இது தனித்தனி எல்லாரும் வந்து டிராஃபிஸ் வாங்கின டிராஃபிஸ் எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணி காமிப்பாங்க. ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. இங்க இடமும் கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழுகும். அதனால இங்க ஆமா இந்த இடத்துல இருந்து ஃபுல்லா தண்ணி ஒழுகும். நாங்க தூங்குறதுக்கும் இடம் இருக்காது. மழை பெய்யுற நேரத்துல ஏதோ ஒரு ஓரத்துல தான் நாங்க படுத்துட்டு இருப்போம். அதே மாதிரி பாருங்க இங்க ஃபுல்லாவே அதுவும் டிராஃபி தான். அந்த பாக்ஸ்ல இருக்காம அந்த பாக்ஸ்ல இருக்க டிராஃபி, அங்க டிராஃபி, இது பாருங்க மேல அந்த அந்த பக்கத்துல இருக்கிறதும் டிராஃபி தான். ஆமா அந்த எண்ட்லயே இருக்கிற டிராஃபி. எங்களுக்கு வைக்கிறது இடம் கிடையாது. அதே மாதிரி வந்து உள்ரூம் இருக்கு. அங்கேயும் வந்து பெரிய ஒரு அட்டை பாக்ஸு, அப்புறம் சின்ன பெரிய அந்த தக்காளி பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல போட்டு டிராஃபி அப்படியே வச்சிருக்கோம். நான் இன்னொன்று கவனிச்சேன். இது என்ன வேர்ல்ட் சாம்பியன். இது காரணமா வந்து கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அதை மென்ஷன் பண்ணி அவங்க வச்சிருப்பாங்க, எழுதி வச்சிருப்பாங்க ஐ எம் வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்ட்டு. எப்ப எழுதுன ஞாபகம் இருக்கா? இது எழுதிருப்பேன். அதை நான் சொன்னேன்ல, ஒரு நாள் நான் கண்டிப்பா வந்து பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் முன்னாடி வந்து எங்களோட கனவே என்னன்னா ஒரு லட்சியம் அப்படின்னு பார்த்தா வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்றது தான். எல்லாரோட கனவும் அதுதான். இது ஆனா வந்து 17 வயசுல யங்கஸ்ட் வேர்ல்டு கப் வின் பண்ணது கிடையாது யாருமே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான். யங்கஸ்டாக வேர்ல்ட் கப் வின் பண்ணி காமிச்சிடா. அதுவும் சொல்லி ஒரு 5 வருஷத்துலனா அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ணுறதுக்குன்னா அது எத்தனை வருஷம் இதாகவும் இருக்கணுன்றதும் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் வந்து அவங்க 5 வருஷத்துலேயே வந்து சொல்லி 5 வருஷத்துல வின் பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்க சொல்லி அடிச்ச மாதிரி. அதுதான் அவங்க அந்த குறிக்கோளோட இருந்தாங்க. செஞ்சாகணும், நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்ம எதனா ஒன்று சாதனை பண்ணாதான் அது முடியும்ட்டு. அவங்க இப்போ சாதனை பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்கவங்க பெரியவங்க, நம்மள மேலே இருக்கவங்க, நம்ம என்ன சொல்கிறது சார், முதலமைச்சர் சார், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரு, நம்ம உதயநிதி சார், இதெல்லாம் பார்த்து எங்களெல்லாம் கஷ்டத்தெல்லாம் போக்குனாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரி நிறைய பிளேயரை உருவாக்கின்னு இருக்கோம். இது பாருங்கள், உள்ளே வந்து பாருங்கள், உள்ள ஃபுல்லாக கூட கப்பு தான் இருக்கும். அந்தந்த பாக்ஸில் போடுது. ஏன்னா வெளியே நாங்கள் அழகுப்படுத்தணுன்ற ஆசை, எங்களால் அழகுப்படுத்த முடியல. நீங்களாம் இதெல்லாம் பார்க்குறீங்களே, அந்த குக்கரு அந்த இது எல்லாமே அதெல்லாம் அவங்க சின்ன சின்ன இதுல வின் பண்ண இது எல்லாமே தான். அவங்க ஈவென்ட்ஸ்ல வாங்குறது தான். அந்த இது பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லாவே வந்து இதா தான் இருக்கும். எங்களுக்கு டிராஃபி தான் இது. அதுக்கப்புறம் இதுலயும் டிராஃபி இருக்கும், இந்த இதுலயும் டிராஃபி இருக்கும். எங்களை வைக்கிறதுக்குலாம் இடம் கிடையாது. அதனால எல்லாத்தையுமே வந்து மேலக்கு எல்லாமே அவங்க வாங்குனது. ஆமா அவங்க ஒரு சின்ன இதுல ஸ்கூல் மூலமா அப்படி ஸ்கூல் மூலமா HFI ஸ்கூல்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து HFI ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் இருந்து, அதாவது ஸ்கூல் கேம்ஸ்ல போனீங்கன்னா டிராஃபி தர மாட்டாங்க. எதனா யூஸ்ஃபுல்லா தரணும்ட்டு குக்கரு, ஹாட் பாக்ஸு, அதெல்லாம் ஃபுல்லாக வீடாகவே இருக்கும். அவங்க வந்து என் பொருள் நான் வாங்கினது இது வந்து நான் பார்த்துனே இருக்கணும், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பொருள் எடுத்து உள்ளே எல்லாம் வச்சுருக்கேன். யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து யூஸ் பண்ண விட மாட்டாங்க. நிறைய பொருள் எடுத்து அவங்களே பத்திரமா வச்சுப்பாங்க. இது என் பொருள், நான் இருக்கணுமா, என் நினைவாக இருக்கணும், நான் என்ன வாங்கினேன்ட்டு என் நினைவாக இருக்கணும்ட்டு நிறைய பொருள், நிறைய சர்டிஃபிகேட்ஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் எல்லாமே சர்டிஃபிகேட் தான். இது ஃபுல்லாக சர்டிஃபிகேட் தான். டிஸ்ட்ரிக்ட் லெவல், நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல் எல்லாமே சர்டிஃபிகேட் தான் அவங்க. அது இல்லாமல் அவங்க வந்து ஸ்கூல் கேம்ஸில் வந்து SDTன்ட்டு ஒன்று இருந்தது. அது வந்து டிஸ்ட்ரிக்ட்லேயே அவங்க வின் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூல் கேம்ஸ் SDTன்ட்டு ஒன்று இருந்தது. அப்புறமா ஸ்டேட் நடக்கும். இந்த 2 கேம்ஸ்லேயும் அவங்க நிறைய வந்து டிஸ்ட்ரிக்ட்லேயே வின் பண்ணுவாங்க, ஸ்டேட்டில் போனாலும் வின் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஸ்கூல் கேம்ஸ் அதில் போனால் நிறைய வந்து எல்லாமே போனால் வின்னர் தான் வருவாங்க. ஸ்கூலுக்கு அதாவது ஸ்கூலில் பர்மிஷன், இப்போ அவங்க ஸ்கூல் படிக்கிறதுனால அடிக்கடிக்கு நம்ம லீவ் போட்டு இட்டுன்னு போக முடியாது. நாங்கள் வந்து உறுதியாக சொல்லி இட்டுன்னு போவோம், இவங்க வந்து உங்கள் ஸ்கூலுக்கு பெருமை சேர்ப்பாங்க, லீவ் தாங்க அப்படின்னா. மேம் கூட சரி இருக்கிற சப்ஜெக்ட் அடுத்து வந்து அவங்க லீவ் போடாமல் கொஞ்சம் நல்லா படிக்க வைக்கணும் அவங்கள, நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மேம் அவங்க சாதிப்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் பர்மிஷன் வாங்கி அவங்கள வந்து இட்டுன்னு போவோம். அதே மாதிரி கோல்டு அடிச்சு அந்த ஸ்கூலுக்கும் பெருமை சேர்ப்பாங்க. அவங்க 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தாங்க. இங்கே தான் இருக்குது, அர்த்தூன் ரோடு ஸ்கூல் அது பேர். அதுக்கப்புறமா +1 +2 சரி கொஞ்சம் நம்ம ரேஞ்சு மாற்றி படிக்க வைக்கலான்ட்டு ராயபுரத்தில் இருக்க சென்டானிஸில் போட்டோம். அந்த ஸ்கூல் ஸ்பீட்டிஸ் கூட நிறைய ஹெல்ப் பண்ணாங்க போயிட்டு வரதுக்கெலாம். இப்போது நிறைய ஸ்கூலில் பார்த்தா இது லீவ் தரமாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்க்கு போகிறோம், இங்கே அங்கே போகிறோன்னு சொல்லிட்டு லீவ் தர மாட்டாங்க. நீ படிக்கணும், நீ படிக்காமல் இருக்கிற அப்படின்ட்டு. ஆனால் எங்களை இப்போ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ போயிட்டு நாங்கள் ஸ்கூலில் பர்மிஷன் கேட்டால் எத்தனை நாள் கேட்பாங்க? 10 நாள் போதுமா? 10 நாள் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு போதுமா? ஏன்னா வந்து நாங்கள் ஒரு மேட்ச்சுக்கு போகணுன்னா வின் பண்ணாமல் வர மாட்டோம்.
அந்த ஒரு எங்களுக்கான இது தன்னம்பிக்கை இருக்குது, நாங்கள் வின் பண்ணுறோன்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து நாங்கள் கேட்போம், இந்த மாதிரி இவ்வளோ நாள் எங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணி வருவோன்ட்டு சொல்லுவோம். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வந்து லீவில் அதெல்லாம் தருவாங்க, ஓடி கொடுப்பாங்க. ஓடி கொடுத்த நாங்கள் அப்பயே அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ராக்டிஸ். கரெக்டாக அந்த மேட்ச்சை இப்போ வந்து நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணி காமிப்போம். அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் போனாலே என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே நீங்கள் போனால் வின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் காஜிமா மட்டும் வின் பண்ணுறது இல்லை, காஜிமா கூட விளையாடுற பசங்க எல்லாரும் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற பசங்க அந்தந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கல்ல, அங்கேயும் போயிட்டு நாங்கள் வந்து லெட்டர் கொடுப்போம். அதாவது எங்கள் சார்பாக லெட்டர் தருவோம், அசோசியேஷன் சார்பாக தான் லெட்டர் கொடுப்போம். நீங்க வந்து கஜிமா மேமுக்கு மட்டும் இல்லாம மொத்த டீமுக்கும் தான் சப்போர்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ எங்க அந்த சொல்றல எங்க கிளப் இருக்கு, கேரம் கிளப் இருக்குன்ட்டு அங்க வந்து 50 பசங்க கிட்ட விளையாடுறாங்க. எல்லாம் ஸ்கூல் பசங்க தான், ஸ்கூல் பசங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்க இப்போ நல்லா விளையாடுறதால என்னன்னா வெளியில இருந்துலாம் வந்து நம்ம கிட்ட சேருவாங்க, நிறைய பேர் சேர்றாங்க, எங்களுக்கும் எங்க பசங்களுக்கும் கொடுங்க எங்க பசங்க கொடுங்கன்ட்டு. ஆனா வந்து அந்த கிளப்ல வந்து 6 போர்டுக்கு 50 பேருன்றது ரொம்ப கம்மி. நாங்கள் இப்போ நம்மளை தேடி வரதால என்ன சொல்றது, நீங்கள் வர வேணாம் எங்களுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லவும் மாட்டோம். அதனால என்ன பண்ணுவோன்னா, சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்க, காலையில் இந்த டைமுக்கு வந்துடுங்க, உங்களுக்கு இந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும் ப்ராக்டிஸ் இது பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து டைமை வந்து இது பண்ணி ஷெட்யூல் போட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் டைம் டேபிள் மாதிரி ஆமாம் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதை விட எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக கிடைச்சா இன்னும் வந்து நிறைய வேர்ல்ட் சாம்பியன் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இதாக கிடைக்கும். நம்ம தனிப்பட்ட முறையிலே போக முடியாது, அசோசியேஷன் மூலியமாக தான் போகணும். நாங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் மூலிமா, தமிழ்நாடு மூலிமா, இந்தியா மூலிமா தான் போனது. அதாவது டிஸ்ட்ரிக்ட் மூலிமா விளையாடும் போது இங்கே அமுதவன் சார் அம்பையர் இருக்கார், அம்பையர் சீஃப் அம்பையராக இருக்கார், சென்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கார், அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஸ்டேட் போனோமா மரியா இருதயம், அவர் வந்து பெரிய ஜாம்பவான், அவர் வந்து அர்ஜுனா அவார்டு. அவர் வந்து என் பொண்ணுக்கு ஸ்பெஷல் கோச்செலாம் பண்ணி இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க இன்டர்நேஷ்னல் கனவு அதாவது ஒரு எந்த விளையாட்டு துறையில் எடுத்தாலும் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல்ன்றது ஒரு பெரிய கனவாக இருக்கும். அந்த கனவோடு தான் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அந்த கனவோடு தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த கோல்டு கிடச்சிருக்குதுன்னு நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கேன். அதாவது எங்களுக்கு வந்து சாதாரண மூலிமா நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்கலை. சின்ன சின்ன கஷ்டம், அதாவது எல்லாம் கஷ்டம். ஆட்டோ ஓட்டுறேன், நான் ஆட்டோ ஓட்டுறதுனால வந்து போதிய வருமானம் இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, பசங்களுக்கு எதனா நம்ம சைட்லேருந்து எதனா அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸு இது மாதிரி அவார்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துறா, அதை வச்சு அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிடுவாங்க. நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கலாம்னு பரவாயில்லன்ட்டு செஞ்சுருக்கோம். இங்கே பிறந்து வளர்ந்தது இந்த ஏரியா தான். நான் செரிநகர், புது வண்ணாரப்பேட்டை செரிநகரில் இந்த பகுதியில் தான் வாடகையில் தான் இருக்கிறேன். எனக்கு கருத்து இருந்து நான் வாடகையில் தான் இருக்கிறேன். கல்யாணம் ஆகிட்டு 3 பசங்க எனக்கு. பெரிய பொண்ணு பேர் ஹசீனா, 2வது பையன் அப்துல் ரஹ்மான், 3வது பொண்ணு ஹாசிமா. அவங்க இப்போ சாதிச்சதுனால எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பகுதி மக்கள் எல்லோரும் வந்து இது வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. பார்க்குற இடத்துலலாம் ரொம்ப எங்களை வந்து பூரிப்போடு வந்து விசாரிக்கிறாங்க, ரொம்ப பெருமை சேர்த்துருக்கேன் பகுதிக்கு அப்படின்ட்டு. அசோசியேஷன் மூலிமா எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிது. ஏன்னா வந்து கலிஃபோர்னியாவுக்கு போகணுன்னா எங்களுக்கு பணம் உதவி வேணும், சாதாரணமாக போக முடியாது. ஒரு 3 லட்ச ரூபா தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் வந்து ஃபெடரேஷன் வந்து 1.5 லட்ச ரூபா உடனே கட்டணும், 10 நாளில் கட்டணும், அப்போ தான் உங்களுக்கு விசாலாம் போட முடியும், டிக்கெட்லாம் எடுக்க முடியும்னாங்க. 1.5 லட்ச ரூபா உடனே கட்டணும்னா கொஞ்சம் டைம் வேணும் சார். இல்லை 10 நாள் தான் டைம் இருக்குதுன்னா சரி என்ன செய்யலான்ட்டு கடன் வாங்கலாமான்னு தேடின்னு இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு அசோசியேஷனில் என்ன செஞ்சாங்க, நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சாரோடைய இது இருக்குது, அதில் போய்ட்டு நம்ம வந்து இவங்கள பதிவு பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் போகிறாங்க அப்படின்ட்டு. நம்ம இந்தியாவிலேருந்து 4 கேர்ள்ஸ், மொத்தம் இந்தியாவிலேருந்து 4 கேர்ள்ஸ், அதில் வந்து ரேஷ்மி குமாரின்ட்டு அவங்க வந்து டெல்லி, அவங்கள விட்டுருங்க. நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க 3 கேர்ள்ஸ், அதில் காஜிமா என் பொண்ணு, நாகஜோதின்ட்டு ஒரு பொண்ணு, மித்ரான்ட்டு ஒரு பொண்ணு. காஜிமா இங்கே நம்ம செரியநகர் சேர்ந்தவங்க, நாகஜோதி வேசார்பாடி சேர்ந்தவங்க, மித்ரான்றவங்க மதுரை சேர்ந்தவங்க. ஆனால் வந்து எல்லாருக்கும் வந்து பண உதவி தேவைப்பட்டது. நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அசோசியேஷனில் சொன்னோம். அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செஞ்சாங்க, எஸ்டிடி மூலிமா வந்து எல்லோரும் போயிட்டு இதை ஃபாலோ பண்ணாங்க. எங்கள் 3 பேருக்கு, அதாவது போகிற பிளேயர்ஸ்க்கு 3 பேருக்கு கொடுக்காம மரியா இருதயம் சார் வந்து கோச்சர், அவர் இந்தியாவுக்கு கோச்சர், அவருக்கும் கொடுத்தாரு உதயநிதி சார். இது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட். அந்த நேரத்தில் உடனே மறுநாள், அதாவது நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோன்னா நாளைக்கு கூப்பிட்டு எங்களுக்கு வந்து அந்த ஃபண்டை வந்து அலாட் பண்ணுறாரு அவர். அவருக்கு எத்தனை வாட்டி அவருக்கு நன்றி சொன்னாலும் கம்மி தான். அவருக்கு நான் எத்தனை வாட்டி நன்றி சொன்னாலும் கம்மி தான். ஏன்னா ஆட்டோ ஓட்டுறதுனால உங்களுக்கு தெரியும் ஆட்டோ ஓட்டுறவங்க சிரமம். சின்ன சின்ன ஒரு எதனா ஒரு ஃபங்க்ஷன் போனனாலும் நம்ம வந்து ஓட்டுற காசுலேருந்து தான் எடுத்து செய்கிறதா இருக்கும். அது மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி அமௌண்ட்டை நம்ம வந்து எதுவுமே எடுத்து செய்ய முடியாது. எங்களுக்கு உதவி பண்ணது இப்போ எத்தனை வாட்டி அவரை பார்த்தாலும் நம்ம வந்து அவருக்கு நன்றி சொல்லினே இருப்போம் காலத்துக்கும். ஏன்னா அவர் கொடுத்த
பணத்தினால நம்ம கொடுத்துட்டு இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க உலகத்துக்கே ஒரு பெருமை, இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துருக்காங்க. இது வந்து நான் வந்து இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நம்ம பசங்க வந்து நிறைய ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, ஏழப்பட்ட பசங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ஏழப்பட்ட பசங்களுக்கு எதனா சாதிக்கணும்னா நம்ம முதல்வரும் துணை முதல்வரும் நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் நிறைய சாதிப்பாங்கன்ட்டு என்னுடைய கருத்து. நான் வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து கேரம் கோச்சிங் சென்டர் வச்சு நடத்தின்னு இருக்கேன். அந்த சென்டர் வந்து வாடகை தான், அது வந்து டிஎம்கே மன்றம். அந்த இடத்துல எங்களாண்ட வாடகை வாங்கிட்டு மாதம் 5000 ரூபாய் கட்டுறோம். இங்கே விளையாடுற பசங்க ஒரு 50 பசங்க இருக்காங்க. அந்த 50 பசங்களில் வந்து 14 நேஷ்னல் பிளேயர் உருவாயிருக்காங்க. என் பொண்ணு, என் பையன், இன்னொரு பசங்க, இவெல்லாம் ஸ்டேட் பிளேயர் தான், இவன் நேஷ்னல் பிளேயர், ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன், இது மாதிரி நிறைய பிளேயர் உருவாகிருக்காங்க. இவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிளேயர் வந்து இருக்காங்க நேஷ்னலாக. அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப எல்லாம் மிடில் கிளாஸ் தான். அவங்களுக்கும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். எங்கள் விளையாடுற இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது. இது மன்றம் டிஎம்கே மன்றனால எங்களுக்கு ஒரு சின்ன பாட்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டிலே வந்து 6 போர்டு போட்டு நாங்கள் செஞ்சுன்னு இருக்கோம். ஆனால் 50 பசங்க இருக்கோம். 50 பசங்களுக்கு 6 போர்டு எங்களுக்கு பத்தாது. இதை வந்து பெருசாக்கி இன்னும் இது மாதிரி காஜிமா மாதிரி நிறைய யங்கஸ்ட் பிளேயரை வந்து உருவாக்குறதுக்கு எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெருசாக கட்டி எல்லா வசதி கூட ஸ்பெஷாலிட்டியாக கட்டி அகாடமி மாதிரி கட்டி கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய பிளேயரை நாங்கள் உருவாக்குன்ட்டு நான் தெரிவிச்சுக்கேன். ஓகே சார். கஜிமா மேம்க்கு வந்து இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க? காஜிமா மேடம் செலக்ட் ஆகிட்டு பணமும் வந்து நம்ம முயற்சி பண்ணி கட்டி ஆயிடுச்சு. ஆனால் வந்து விசாவுக்கு போகும்போது அங்கேருந்து நம்ம மொத்தம் வந்து 16 பேர் விசா அப்ளை பண்ணியிருந்தாங்க. 16 பேரில் பார்த்தீங்கன்னா 4 பேர் அஃபிஷியலு, அது இல்லாமல் 16 பிளேயருங்க. காஜிமாவுக்கும் நம்ம இன்னொருத்தருக்கும் விசா வந்து கிடைக்கவே இல்லை. ஏன்னா விசா இல்லை, இவங்க வந்து அசோசியேஷன் வந்து இது பண்ணல உங்களை அமெரிக்கா அப்படின்ட்டு விசா வந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா அது வந்து அந்த மன வருத்தம் வந்து சொல்லவே முடியாது, யாராண்டே சொல்லி அள்ளவ முடியாத சூழ்நிலையில் நாங்கள் பாம்பேயில் போயிட்டு நின்றுந்தோம், நடுவுத்துறையில் நின்றுந்தோம். சரி மறுபடியும் வந்து முயற்சி பண்ணலான்ட்டு மறுபடியும் வந்து அவங்களாண்ட சொன்னோம், அசோசியேஷனில் தமிழ்நாடு அசோசியேஷனில் சொன்னோம். சார் என்ன சார் இது மாதிரி ஆயிடுச்சு சார், இவ்வளோ விளையாடி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை சார், நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னா முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க முயற்சி எடுத்தாங்க. இன்னொரு ஸ்லாட் வாங்குறதுக்கு 40,000 ரூபாய் கட்டணும் நாங்கள் உடனே. அதாவது அமெரிக்கா தூதரத்துக்கு போயிட்டு ஒரு ஸ்லாட் வாங்கிட்டு நம்ம அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூ பண்ணோன்னா 15,000 ரூபாய் 16,000 ரூபாய் ஆகுது. அது இல்லாமல் நம்மளுக்கு டேட் வாங்கி தரத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கேட்டாங்க. என் டேட் இல்லை 2026 தான் இருக்குது, நீங்கள் 10 நாள் 5 நாளில் முன்னாடி கேட்குறீங்க, அது முடியாது, 40,000 ரூபாய் வேணும் நாங்கள். சரி பரவாயில்லன்ட்டு அதையும் முயற்சி பண்ணி நாங்கள் காட்டினோம். அந்த முயற்சி வந்து ஹைதராபாத்துக்கு போட்டாங்க இன்டர்வியூ. ஹைதராபாத்தில் போயிட்டு கூட மறுபடியும் கேன்சல் ஆயிடுச்சு. நடு ரோட்டில் நின்று நம்ம வந்து அழுது ஆண்டவனாண்ட ப்ரேயர் பண்ணோம், கடவுளை ஏன் எங்களை சோதிக்கிற, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இருக்கோம், எங்களுக்கு ஏன் இது மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. மறுபடியும் வந்து சென்னை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காஜிமாக்கும் நடுவில் வந்து அம்மை போட்டுச்சு. அந்த அலைச்சல்னால வெளியே ஃபுட் சாப்பிட்றதுனால ரொம்ப மன ரீதியாகவும் வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டாங்க. சரி பரவாயில்ல இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணலாமான்னு கேட்டதுக்கு சரி இன்னொரு சான்ஸ் இருக்குது பண்ணி பாருங்க. நாங்கள் மறுபடியும் ஒரு 40,000 ரூபாய் கட்டணும் அப்படின்ட்டு மறுபடியும் 40,000 ரூபாய் கட்டி தேர்ட் அட்டெம்ப்டில் தான் அவங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் வந்து ஹைதராபாத்தில் நடந்தது. ஹைதராபாத்தில் ஓகே ஆயிடுச்சு பயோமெட்ரிக். ரெண்டாவது வந்து இன்டர்வியூ வந்து பாம்பே சொல்லிட்டாங்க. சரி பாம்பே என்னால் போக முடியாது, உடம்பு என்னாலே முடியல, வயசாயிடுச்சு. என் பையன் கூட அனுப்பிச்சி வச்சேன் பாம்பேக்கு. அங்கே போயிட்டு அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அமெரிக்கா போகிறதுக்கு. இது வந்து எப்படி சொல்லணும்னா அது நாங்கள் அனுபவித்தோம், அந்த வேதனையை வந்து சொல்ல முடியாது. அவ்வளோ அனுபவிச்சு தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு கடவுள் கஷ்டம் கொடுத்தாலும் தூக்கி நிறுத்தியிருக்காரு. அதுதான் சொல்லணும். கடவுளுக்கு எத்தனை வாட்டி அவருக்கு போய் நன்றி சொல்லியிருந்தாலும் ரொம்ப கம்மி தான் கடவுளுக்கு. அமோல் ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டர் இப்போது உங்கள் அண்ணா நகர் மற்றும் டி நகரில் 20 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிசியோதெரபி டாக்டர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மூட்டு வலி, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, முதுகு தண்டுவடம் பாதிப்பு, பாதம் மற்றும் குதிகால் வலி, பக்கவாதம், ஆட்டிசம், கை கால் மரத்து போவது ஆகியவற்றுக்கு அமோலில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.